Hello friends, welcome back to my channel Aari Creations. இன்னைக்கு இந்த வீடியோல ஆரி ஒர்க்ல ஒரு பேசிக் ஸ்டிட்சா இருக்கிற இந்த செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுங்கறத நம்ம பார்க்கலாம். செயின் ஸ்டிட்ச் வந்து இந்த மூணு த்ரெட்லயுமே போடுவோம். சில்க் த்ரெட்லயும் போடுவோம், அப்புறம் ஜரி த்ரெட்லயும் போடுவோம், சிவிங் த்ரெட்லயும் போடுவோம். இந்த மாதிரி இந்த மூணு த்ரெட்லயுமே வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடுவோம். அதிகமா நமக்கு யூஸ் ஆகுறது வந்து இந்த சில்க் த்ரெட் தான். கத்துக்கும் பொழுது நமக்கு ஜரி த்ரெட்டு, சிவிங் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு 3மே நம்ம கத்துக்குவோம். ஆனா நம்ம அதிகமா நம்ம போட்டு பார்க்குறது வந்து டிசைன்ல அப்ளை பண்றது வந்து இந்த சில்க் த்ரெட் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி ஜரி த்ரெட் வந்து ஒவ்வொரு ஸ்லீவ், நெக் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழ 2 லைன் 3 லைன் நம்ம குடுப்போம். எல்லாத்துக்குமே இந்த பேசிக் செயின் ஸ்டிட்ச் தான் நம்ம போட முடியும். அது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து அயர்ன் நீடில் எடுத்திருக்கேன். அயர்ன் நீடில்ல கீழ இந்த ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா? இது வந்து த்ரெட் நீடில் தான். அந்த ஹெட் பார்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்ண போறோமோ, அந்த டைரக்ஷன பார்த்தா மாதிரி அந்த ஹெட் பார்ட் வந்து இருக்கணும். நம்ம எந்தெந்த டைரக்ஷன்ல திருப்புறோமோ, அந்தந்த டைரக்ஷன்ல அந்த ஹெட் பார்ட்டையும் நம்ம கரெக்ட்டா திருப்பிக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீடில் இந்த மாதிரி கரெக்ட்டா 90 டிகிரில தான் இருக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும் தான் உங்களால ஈஸியா சீக்கிரமா கத்துக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜரி த்ரெட்ல கீழே இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்திருக்கேன். அதை கட்டை விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவில் அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த த்ரெட் அப்படியே ஆள்காட்டி விரல் இப்படி சுற்றி அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் கட்டை விரலுக்கு நடுவில் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி டைட்டாக நம்ம பிடிச்சிக்கணும். இப்போது நீடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக நம்மளால் போட முடியும். இப்போ இந்த லைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைனில் ஃபஸ்ட்டு நீடில் இப்படி உள்ளே குத்தி வெளியே த்ரெட் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த நீடிலோட டைரக்ஷன் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். நீடில் உள்ளே குத்தி த்ரெட்டை மாட்டி ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் ரொட்டேட் பண்ணி அப்படியே மேலே த்ரெட் எடுத்துடலாம். மறுபடியும் நீடில் உள்ளே குத்திக்கலாம். கீழே த்ரெட்டை மாட்டிக்கலாம். எப்படி கீழே த்ரெட் மாட்டுறதுன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது லெஃப்ட் ஒரு ரைட், அவ்வளோதான். மறுபடியும் மேலே த்ரெட் எடுத்துடலாம். மறுபடியும் நீடில் உள்ளே குத்திக்கலாம். கீழே த்ரெட்டை மாட்டிட்டு அந்த ஃபேப்ரிக்கும் மேலே இருக்கிற ஜரி த்ரெட்டுக்கும் சென்டரில் இந்த நீடில் வந்து நிற்கும் போது தான் அந்த ரொட்டேட் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நீடில் உள்ளே குத்தி ஃபேப்ரிக்கும் த்ரெட்டுக்கும் நடுவில் நீடில் வரும்போது ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுமே ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. இப்போ பேக் சைடு எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். த்ரெட் எப்படி மாட்டுறதுன்னு பாருங்கள். மேலே எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. நீடில் இந்த மாதிரி உள்ளே விட்டு அந்த நீடில் இந்த த்ரெட்டை இப்படி மாட்டுங்க. மாட்டிட்டு மேலே த்ரெட்டை இழுக்கும் போதே கீழே வந்து அந்த நாட்டை அப்படியே விட்டுருங்க. அந்த நாட் போயிட்டு ஃபேப்ரிக்கில் அட்டாச் ஆகிடும். அப்போ நமக்கு டைட்டாக வந்துடும். மறுபடியும் நம்ம செயின் போடும்போது நீடில் உள்ளே விட்டு இப்படி ஒரு சுற்றி மேலே இப்படி இழுக்கணும். மேலே லெஃப்ட் ரைட் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு மறுபடியும் நீடில் குத்தி இப்படி ஒரு சுற்றி மேலே இழுத்து லெஃப்ட் ரைட் சொல்லி திருப்பி அங்கே செயின் போட்டு மறுபடியும் நீடில் கீழே குத்தி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே போகணும். அந்த டிப் வருது இல்லையா, அந்த டிப்பில் தான் வந்து இந்த நூலை நம்ம மாட்டணும். அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக மாட்டி மேலே இழுக்கும். எந்த டைரக்ஷனில் போடுறோமோ அந்த டைரக்ஷனில் அந்த டிப் வரா மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. அகைன் இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த த்ரெட் எப்படி வந்து அந்த நீடில் மாட்டுறதுன்னு பாருங்கள். அந்த த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு கீழே நீடில் விட்டு அந்த நீடில் இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி மேலே இழுத்துக்கிட்டே இந்த த்ரெட்டை விட்டுறணும். அந்த நாட் போயிட்டு ஃபேப்ரிக்கில் அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீடில் உள்ளே குத்தும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கணும். 2-3 சுற்று சுற்றிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றி மேலே இழுத்து மேலே எப்பயும் போல் அந்த லெஃப்ட் ரைட் பண்ணி நம்ம திருப்போம்ல, அந்த மாதிரி திருப்பி கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும். பர்ஃபெக்ட் செயின் ஸ்டிச் போடுற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஸ்டிச் தான் வந்து இருக்கிறதுலே வந்து பேசிக் ஸ்டிச்சு. இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நம்ம வரைஞ்சி அந்த ஷேப்ஸில் எப்படி நம்ம அந்த செயின் ஸ்டிச் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து ரவுண்டு ஒன்று போடலாம். அதுக்கு நான் இந்த ஜரி த்ரெட்டில் கீழே அந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா, அதை வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு ரவுண்ட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த 3 ஷேப்புமே இன்றைக்கி எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து எப்படி செயின் ஸ்டிச்சில் போடுறதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கலாம். ஜரி த்ரெட்டில் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து இந்த டயல்ஜி பிராண்ட் தான். டயல்ஜியில் இந்த 753ங்கிற இந்த பிராண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடிக்கடிக்கு கட் ஆகாது. உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் இந்த டயல்ஜி 753 வந்து ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் A1 மம்தான்னு சொல்லி இன்னொரு பிராண்டும் இருக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி ஜரி மட்டும் வரா மாதிரி ஜரிலாம் நிறைய விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஜரி த்ரெட்டில் ஜரியும் இருக்கணும். இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டு வந்து அது கூடயே வரும். இப்போது கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டோடு சேர்ந்து ஜரி வரா மாதிரி இருக்கிறது தான் வந்து நமக்கு கரெக்டான ஜரி த்ரெட்டு. அதை பார்த்து நீங்கள் வாங்குங்க. அதுதான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் அழகாக இருக்கும். அடிக்கடிக்கு கட் ஆகாமல் இருக்கும். எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கிற த்ரெட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஜரி த்ரெட் வந்து நாட் போடுறதுல ஒரு டிப் சொல்கிறேன். நாட் போடும்போது ஜரி த்ரெட்டில் ஈஸியாக நாட் போட ஒரு சிலருக்கு வராது. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி 2, 3 தடவை ஆள்காட்டி விரல சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரைட் ஹேண்டில் இந்த பூ கட்டும்போது நம்ம கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட் இப்படி பிடிச்சி நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டு மேலே இப்படி இப்படி கட்டி இப்படி இழுத்துருங்க. பூ கட்டுற மாதிரியே இப்படி கட்டி இழுத்துருங்க. நம்ம கரெக்டாக லாக் ஆகிடும். ஈஸியாக நம்ம லாக் பண்ண முடியும். நாட் போட முடியும் இந்த த்ரெட்டில். இப்போது இந்த த்ரெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே இந்த த்ரெட்டு ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சிருப்பீங்க. இந்த த்ரெட்டு ஒரு இடத்துல இருக்கும். அப்போ நிறைய நமக்கு சிக்கு விழும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஜரி த்ரெட்டோ இல்லை எந்த ஒரு த்ரெட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒன்று உங்கள் மடியில் வச்சுக்கோங்க. இல்லைனா ஏதாவது பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸ் வந்து உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். மறுபடியும் இந்த த்ரெட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த நடு விரலும் கட்டை விரலுக்கும் நடுவில் அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் இப்படி கீழே இல்லை மேலே இப்படி சுற்றணும். இப்படி சுற்றி மறுபடியும் அந்த த்ரெட்டை கொண்டு வந்து இந்த கட்டை விரலையே இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போது த்ரெட்டை வந்து இந்த மாதிரி தான் நீடில் மாட்டணும். இந்த நாட் வந்து நம்ம கரெக்டாக இப்படி விட்டுட்டோம்னா இந்த நாட் வந்து ஃபேப்ரிக்கில் அட்டாச் ஆகிடும். மேலே வந்து நமக்கு த்ரெட்டு கிடச்சிரும். இது எப்படி பண்ணுறதுன்னு மறுபடியும் சொல்கிறேன். இதே மாதிரி நாட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. நாட்டை இப்படி பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலை சுற்றி மறுபடியும் அந்த த்ரெட்டை கொண்டு வந்து கட்டை விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். இந்த டிப் வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் போடுறோமோ அந்த டைரக்ஷனில் இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. இப்போ இந்த டிப் வந்து நான் மேலே பார்த்தா மாதிரி போடுறதுனால மேலே பார்த்தா மாதிரி தான் அந்த டிப் வந்து நான் வைக்கணும். இப்போ இதுவே நம்ம கீழே பார்த்தா மாதிரி போடணும்னா அந்த டிப் வந்து நமக்கு கீழே பார்த்தா மாதிரி இருக்கணும். எந்த டைரக்ஷனில் போடுறோமோ அந்த டைரக்ஷனில் அந்த டிப் நமக்கு இருக்கணும். அதுதான் வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டியது. நீடில் பிடிக்கும்போது ரொம்ப சாய்வாக இந்த மாதிரிலாம் பிடிக்காதீங்க. இந்த 3 விரல் இருக்கு இல்லையா, இந்த 3 விரலுமே நம்ம நீடிலில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு கட்டை விரலில் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி பிடிக்கணும். நம்மளோட சுண்டு விரல் இந்த இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம 90 டிகிரியில் தான் வந்து நீடில் வந்து நம்ம பிடிக்கணும். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போடலாம். கரெக்டாக நீடில் பிடிச்சிக்கோங்க. அந்த ஹெட் பார்ட் வந்து மேலே பார்த்தா மாதிரி மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நீடில் கீழே குத்தி த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டோம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக தான் போடணும். அதில் பெரிய செயின் ஸ்டிச் போட்டால் லுக் எப்படி இருக்குது, சின்னதாக போட்டால் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் போடுறது கொஞ்சம் லாங் ஸ்டிச்சாக போடுறேன். இப்போ இதுக்கப்புறம் நான் போடுறது கொஞ்சம் குட்டி குட்டியாக ரொம்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி ஸ்டிச்சாக நான் போடுறேன். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் போடுற ஸ்டிச் பாருங்கள், ரொம்ப சின்ன ஸ்டிச்சாக நான் போடுறேன். இதோட ஃபினிஷிங் தான் வந்து உண்மையாகவே அழகாக இருக்கும். போட கற்றுக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக போட பழகிக்கோங்க.
இப்போ பாருங்க, இந்த பக்கம் பெருசா போட்ட இந்த செயின் ஸ்டிச்சுக்கும், இந்த பக்கம் குட்டி குட்டியா போட்டிருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இது வந்து பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். இதுவுமே நீட்டா தான் இருக்கும். இருந்தாலும் இத கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அழகா இருக்கும். இதுவே நம்ம நல்ல ஒரு ஸ்லீவ் டிசைன்லலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது, இந்த மாரி குட்டி குட்டியா போட்டா தான் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். அப்புறம் பிகினர்ஸ்க்கு இன்னொரு டிப் சொல்றேன். எப்பவுமே நீங்க செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணாலோ, இல்ல வேற எந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணாலுமே, ப்ராப்பரா எங்க ஸ்டார்ட் பண்றோமோ, அங்க கொண்டு வந்து கரெக்ட்டா முடிக்கிற மாதிரி நீங்க போடணும். இப்ப இந்த ஸ்கொயர் ஷேப்ல கூட இங்க ஸ்டார்ட் பண்ணி, இத அப்படியே ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி, மறுபடியும் அங்கேயே கொண்டு வந்து நிறுத்தணும். இப்ப இந்த மாரி த்ரெட்ட வெளிய எடுத்து, பேக்ல ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு, இந்த மாரி ஃப்ரண்ட்ல எடுத்து, எப்பயும் போல செயின் ஸ்டிச் போடுங்க. எதுக்காக பேக்ல இந்த மாரி ஸ்டிச் போடுறோம்னா, அது ஒரு குட்டி லாக் மாதிரி. அந்த மாரி போட்டுட்டு, எப்பயும் போல செயின் ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்ல நான் என்ன டிப்ஸ் சொல்லப் போறேன்னா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லப் போறேன். இந்த மாரி செயின் ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. லாஸ்ட்டா இந்த லைன் இருக்கு இல்லையா? கரெக்ட்டா அந்த லைன் வரைக்கும் நீங்க செயின் ஸ்டிச் போட்டுட்டு, இந்த மாரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, பக்கத்திலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. எந்த அளவுக்கு குட்டியா போட முடியுமோ, அந்த அளவுக்கு குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போட்டீங்கன்னா, அது வந்து அந்த இடத்த கொஞ்சம் லாக் பண்ணி குடுக்கும். அந்த இடத்துல ஷார்ப் வந்து நமக்கு கரெக்ட்டா வரும். இதுக்கப்புறம் எப்பயும் போல கீழ இருக்கிற அந்த லைன்ல செயின் ஸ்டிச் போட்டுட்டே வரலாம். கரெக்ட்டா நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து அந்த இடத்துல கரெக்ட்டா கிடைச்சிரும். இப்போ இன்னொரு முறை சொல்றேன். பாருங்க. இதே மாரி செயின் ஸ்டிச் போட்டுட்டே வரலாம். கரெக்ட்டா அந்த கோடு வரைக்கும் நம்ம போட்டுட்டு, பக்கத்துல இந்த மாரி ஒரு குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. கிட்ட காட்டியிருக்கேன் பாருங்க. குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இப்படி இழுத்து, மறுபடியும் நம்ம மேல பார்த்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷன்ல செயின் ஸ்டிச் போட்டுட்டே போலாம். அப்போ நமக்கு அந்த ஷார்ப் கரெக்ட்டா கிடைச்சிரும். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஷார்ப்பையுமே வந்து நம்ம போடணும். இப்போ இத முடிச்சுட்டு இங்க எண்ட் நாட் போட்டுறலாம். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே ஓரலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம எந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்றோமோ, அந்த டைரக்ஷன்ல நீடிலோட டிப் இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் டிப்ஸ் என்னன்னா, நீடில் வந்து எப்பவுமே 90 டிகிரில தான் வந்து நம்ம பிடிக்கணும். தேர்ட் டிப் வந்து த்ரெட் வந்து நம்ம கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும். ஃபோர்த் டிப் என்னன்னா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் வர இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பணும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.